ஓர் உருளையினுள் இரு பந்துகள் படத்தில் உள்ளவாறு சரியாக பொருந்தியுள்ளன. ஒரு பந்தின் ஆரம் 3 சென்டிமீட்டர் எனில் கீழ்காண்பவற்றை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன், உருளையின் உயரம். பந்து எந்த வடிவம் சொல்லுங்க. இது பேர் என்னன்னு சொல்லுங்க. மையத்துல ஆரம். ஆரம் பந்தினுடைய ஆரம் என்னன்னு சொல்லிட்டாங்க. 3 சென்டிமீட்டர். சரி, அப்ப இது எவ்வளவு இருக்கும்? 3 சென்டிமீட்டர். இங்க இருந்து இது எவ்வளவா இருக்கும்? 3 சென்டிமீட்டர். கோலத்தின் ஆரமும் உருளையின் ஆரமும் எப்படி இருக்கும்? r equal to 3 சென்டிமீட்டர். இப்ப பார்க்கலாம். இது என்ன வடிவம்? எதுக்கு மூடி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உருளைக்கு ஆரம் கிடைச்சிச்சு. என்ன கிடைக்கணும்? உயரம். சரி, இப்போ உயரம் கிடைக்கணும்னா இங்க இருந்து இது 3 சென்டிமீட்டர், இங்க இருந்து எவ்வளவு சென்டிமீட்டர் ஆகும்? 6 சென்டிமீட்டர். விட்டோம் தானே? இங்க இருந்து 3, இது இங்க இருந்து 3 3 6 எங்க 12. 6 6 செட்டா 12 தான். யார் சாமி? உருளையின் உயரம் h equal to 12 சென்டிமீட்டர். ஓகேவா? என்ன கேக்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஒன், உருளையின் உயரம். உருளையின் உயரம். ஃபர்ஸ்ட் ஒன் சாமி உருளையின் உயரம் h equal to உருளையின் ஆரம். உருளையின் ஆரம் r equal to தேர்ட் ஒன், உருளையின் கன அளவு. உருளையின் கன அளவு. உருளையின் பாருங்க சாமி, இவ்ளோ இடத்துல இவ்ளோ பரப்பளவுல இவ்ளோ உயரத்துல இருக்கும். பையா ஸ்கொயர் இன்டு h. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பையா ஸ்கொயர் இன்டு சதுர அலகா ஈக்குவல் டு பையனுடைய மதிப்பு போட வேணாம், அப்படியே போட்டுக்கலாம். ஆரினுடைய மதிப்பு 3 ஸ்கொயர் 9 இன்டு 12 equal to கேள்வி முன்னாடி போடலாம். 9 2 18க்கு 8 மீதி 1 1 9 10 108 பை. கன அலகு பதில் என்ன பண்ணணும்? கன சென்டிமீட்டர் தானே? எஸ் மிஸ். அல்லது சென்டிமீட்டர் கியூப் போடணும். இது ஸ்கொயர், சென்டிமீட்டர் ஸ்கொயர், இது ஒரு சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்குனா சென்டிமீட்டர் கியூப். ஓகே? எஸ் மிஸ். அடுத்து ஃபோர்த் ஒன், இரு பந்துகளின் கன அளவு. இரு பந்துகளின் கன அளவு. பந்து எந்த வடிவம் சொல்லியாச்சு? அப்ப இரு பந்துகளின் கன அளவு. இரண்டு பந்துகளின் கன அளவு. பந்து கோள வடிவம். உங்க கோளத்தின் கன அளவு என்னது? 4/3 pi r cube. கியூப். எத்தனை பந்து? 2 பந்து. 2 இன்டு போட்டுக்கலாமா? எஸ் மிஸ். 2 இன்டு 2 இன்டு 5 ஆனுடைய மதிப்பு 3. 3 கியூப் எவ்வளோ? 27. 3 3 9 9 27. ஓகேவா? எஸ் மிஸ். 3 நான் 3 முறை போடுவேன். போட்டு போய் யார் வேணாம்னு சொன்னா நடுவுல பெருக்கல் குறுக்க அப்படியே பாருங்க. 4 2 8 3 3 9 9 8 எவ்வளோ? 72. 7 முன்னாடி போட்டுருப்பாங்க, பின்னாடி என்ன சாமி? கன சென்டிமீட்டர். Fifth one, பந்துகளால் அடைபடாத உருளையின் கன அளவு. பந்துகளால் அடைபடாத உருளையின் கன அளவு. உருளைக்குள்ள பந்து போய் மூழ்கிடுச்சு. ஓகேவா? எந்த இடம் காலியா இருக்கும்? இந்த இடமும் இந்த இடமும் ஏதோ ஒரு இடம் காலியா இருக்கும். அப்ப என்ன பண்ணும்? யாருக்குள்ள மூழ்கி இருக்குது? உருளை. அப்ப பெரிய உருவம் யாரு? உருளை கன அளவு. எத்தனை பந்து? 2 பந்து. அப்ப மைனஸ் 2 பந்துகளின் கன அளவு. அவ்வளவுதானே? எஸ் மிஸ். இதை நீக்கிட்டா இந்த இடம் கிடைச்சிரும்ல. என்ன பண்ண போறோம்? மைனஸ் ஈக்குவல் டு உருளையின் கன அளவு எவ்வளோ? 108 மைனஸ் ரெண்டு பந்துகளினுடைய கன அளவு எவ்வளோ? 27 யூனிட் கரெக்டா இருக்கா? கன சென்டிமீட்டர்னு. எஸ் மிஸ். அதே மாதிரி ஒத்த உறுப்புகள் பைன்னு இருக்கா? எஸ் மிஸ். 108 பையில இருந்து 72 பை போகணும். 100ல இருந்து 70 போனா எவ்வளோ? 8ல இருந்து 2 கழிச்சா எவ்வளோ? 6. அப்ப எவ்வளவு வரும்? 36 பை. வெறும் 36 போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பு. 36 பை. எக்ஸ்ல இருந்து எக்ஸ் கழிக்கணும்னா எக்ஸ் தான் கிடைக்கும். எக்ஸ் எத்தனை எக்ஸ்ன்னு பார்க்கணும். எத்தனை எக்ஸ்ல இருந்து எத்தனை எக்ஸ் கழிக்கிறோமோ அத்தனை எக்ஸ் கிடைக்கும்.
அவ்வளோதானப்பா. 5 ஆரஞ்சு பழத்துலேருந்து 2 ஆரஞ்சு பழத்தை கழிச்சா மீதி 3ன்னு சொல்லுவீங்களா 3 ஆரஞ்சு பழம்னு சொல்லுவீங்களா? அவ்வளோதான். அப்போ 36 பை கன சென்டிமீட்டர். 5 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா 1 2 3 4 6 இன்னொன்று இருக்குதா? வெரி குட், சொல்லிருப்பான். உருளையில் பந்துகளின் கன அளவின் சதவீதம். உருளையில் பந்துகளில் கன அளவின் சதவீதம். அப்போ உருளையின் கன அளவில் பந்துகளின் தானே இல்ல அப்படிங்கிற எங்க போட மொத்த தூக்கி எங்க போடு எங்க போட மொத்த தூக்கி எங்க போடணும்? உருளையின் கன அளவில் 22 சதவீதம் தான் இன்ட்டு பை பை. ஓ 72 இல்ல நம்ம 9 எப்படி தான் சொல்லுங்க. 8 9 22 4 9 9 அடுத்து 4ஆம் வாய்ப்பாடு 2 நாள் 3 நாள் 12. அப்ப எத்தனை சதவீதம் பாரு சாமி இங்க 2 இன்ட்டு 200 எஸ் மிஸ் 200 பை முன்னாடி பாருங்க 3 சதவீதமா 200 3ஆல வகுக்கணும். 100 3ஆல வகுத்தா 33 புள்ளி போமா. அப்படியே நீங்க தெரியுது. எத்தனை முறை வகுத்தாலும் நீங்க என்ன மிஸ் அப்படிதான் பண்ணுவீங்க. 2ல 3 அடங்காது. 20ல 3 எத்தனை 3 18 20 வந்து 18 கழிச்சா இறக்குனா 20 மறுபடியும் 6 18 மீதி 2. எதுவுமே இல்ல 0 செட்டா என்ன பண்ண 6 6 6 போயிட்டே இருக்குமா? கேன்சல் பண்ணி இது கூட ஒன்று சேர்த்துக்கோங்க. 66.7 என்னப்பா கொஸ்டின் நம்பர் 57. 57. ஓகேம்மா.